எவத்துல கழட்டி விடணும்? எல்லாம் மேல முடி. ஆட்டுக்குட்டி எல்லாம் போய் கட்டி பிடிச்சா அப்படித்தான் இருக்கும். டேய் கொஞ்சம் முன்னாடி எடுத்து பின்னாடி எடு. முன்னாடி எடுத்து பின்னாடி. முன்னாடி ஒரு நூல் நவுத்தி வாடு. எங்க கழட்டி விடுவாங்க? நவுத்துரா, லைட்டா நவுத்து. இது எப்படி வரணும்? அதை ஓப்பன் பண்ணி விடு. போலாம். இதோட கை எங்க போட்டுச்சா? நேற்று எடுத்துட்டு போன எங்க போட்ட? ஊக்குடா. இறக்கு. மொல்ல இறக்க முடியாதா? அது அவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு போகுது அந்தானே. என்ன யாரும் கேட்டு போடு நண்பா. இது மாதிரி குயிக் வால் கிட் வாங்கி மாட்டிக்காங்க. இது வந்து பொட்டி தூக்குனா இறக்குனா ஸ்டக்காக ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வாங்கி போட்டுக்காங்க, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னமா கேட்டு வேலை போடுறா. டைட் டைட் பண்ண, அப்படியே வலிக்காத டைட் பண்ண உனக்கு. ஓடி 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 புடி 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 எடுத்து வாயில் போடு, வாயில் போடு. நாம தான் ஒரு உயிரை கொண்டுட்டியாடா. இந்த பாவனை சும்மா விடுமா? போடாடே, நாம தான் போச்சு. இது லோடு வாங்கிட்டு மேல வருமாடா?
டீ வாங்கிட்டு போ. நீ அப்புறம் கொட்டிக்கலாம் வா, வாங்கி வச்சாதான் ஆறும். வாங்கி எங்க வைக்கிறது கீழே வைப்பேன். அவர் வண்டி ஆட்டினாரா ஊத்தி போயிடும். வாடா நிறுத்துறா. இன்னும் நீ குடியாரா டீயே குடியாதரா ஊத்து. டீடா அதுல இறங்கி போயிட போகுது, இறங்கி போயிட போகுது. அவன் அப்படியே திருப்பிட்டு போறதுக்கு பாக்குறான். இந்த டீயை தான் வாங்கிக்காங்க. மாமனை வெளியில டெவலப் பண்ணாங்க எல்லாம் தான். இப்ப மட்டும் இருக்கு வர டீயே இல்ல போ. நம்ம டீ கோகுல் டீ குடிக்கிற அழகா பாருங்க. டேய் டேய் இங்க வாடா, போனா பண்ணுனா இங்க வா, அப்படியே போயிரு. கோழி ஏறா. வாடா, என்னடா அது? நீ ஏறுனா பண்ணா இருக்கும்டா. ஏறா, பண்ணா இருக்கும் ஏறு. வேற ஒன்ன நீ ஏமாந்தவன். தெரியுமா தெரியாதா? ஓகே நண்பா, நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ப்ரோ டெய்லர் செகண்ட் ஹேண்டா வாங்குறது பெஸ்டா இல்ல புதுசா வாங்குறது பெஸ்டான்னு. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு வந்து புதுசா எடுத்தாலும் கொஞ்சம் மெலிசா எடுத்துக்காங்க ப்ரோ. பழைய டெய்லர்னு போனீங்கன்னா டெய்லர் மேல 20,000 30,000 சேர்த்து தான் சொல்லுவாங்க. உங்க டேஸ்ட்டுக்கு எடுக்க முடியாது.
இன்னைக்கெல்லாம் டெய்லர் வந்து நீங்க ஒரு கணக்கு போடுவீங்க, இது 70,000க்கு போறோம்னு. ஆனா அங்க போனா வந்து அந்த டெய்லர் வந்து 70,000 டெய்லர் வந்து 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. எடுத்து நீங்க 10 நாள் ஓட்டிட்டு திரும்பி 30,000 40,000 வேலை செய்யறதுக்கு அது இன்னொரு கஷ்டம் இன்னொரு 30,000 சேர்த்தி போட்டீங்கன்னா கீழே 4 சைடு 4 கீழே வரும் 16 17 சேனல் கொடுத்த போட்டீங்கன்னா கூட போதும் ப்ரோ. உங்களுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு கருப்பத்துக்கு வரும். இதே வந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா அடியில் தொட்டி பள்ளமா இருக்கும், சைடு தொட்டி நல்லா ஒடுக்கலா இருக்கும். புதுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. இன்னைக்கு வந்து ஒரு 1.30 1.20 1.30 போட்டா ஓரளவுக்கு மெலிச்சு போட்டி போட்டுக்கலாம் ப்ரோ. கீழே ஸ்டாஸ் மட்டும் ஹெவியா போட்டுக்காங்க, சைடெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டா கொடுத்தீங்கன்னா கூட போதும் ப்ரோ. மேக்சிமம் 1 லட்ச ரூபா போட்டு செகண்ட் ஹேண்ட் எடுக்கலாம்னு ஆசைப்படுறவங்க கம்பல்சரி புதுசு எடுத்துக்காங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா பழசு எடுத்து அதை வேலை செய்யறதுக்கு பழசை பிரிக்கிறதுக்கும் காசு, திரும்பியும் புதுசு ஜாமான் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வெல்டு வைக்கிறதுக்கும் காசு. அதனால இதை கொஞ்சம் மனசுல வச்சு எது வேணுமோ எடுத்துக்காங்க. அப்புறம் இன்னொரு பிரதர் என்னங்கிறாருன்னா, பொட்டி தூக்குன பொட்டி இறங்க மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு இருக்கு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்காண்டி வண்டி வெளியே எடுக்கிறாரு, பார்க்கலாம். ஏறக்காடாகுது, என்ன ஆகுமோ தெரியல. கீழே விட்டுட்டீங்கன்னா ஏறாது. முன்னாடி வந்து போ. லோகியர் மாத்திரா லோகியர் விட்டா வண்டி பூவாட்டம் போவாது. இப்பதான் அரைக்குறைய டெய்லர் ரிவர்ஸ் விட தெரியும். ஹை கியர்ல தான் விடுவேன், லோ கியர் போட்டு விட மாட்டேன்னு. லோ கியர்ல போட்டு விட்டா வண்டி வாட்டமா கட் பண்ணா போவாது. அவ்வளவுதானா? ஏறி கட் பண்ண மோட்டர்ல ஏறிடும். லோகியர்ல போட்டு வாட்டமா விட்டா வண்டி போவாது, டீசல் தான் போகுது. நீங்க ஒரு ரேஸ் விட லட்சணம். பாத்து பாத்து ஜெய் முச்சா அதை ஏடா டே 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 அது என்ன பண்ணி சொன்னா? அப்புறம் ஓகே ப்ரோ. அப்புறமேட்டு ஒவ்வொருத்தர் ஒரு நம்பர் கேட்டிருந்தாங்க, போன டெய்லர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ பொட்டி தூக்குது ப்ரோ, ஒரு பம்பு தூக்குது, ரெண்டாவது பம்பு இறக்குனா இறங்க மாட்டேங்குது,
மேலே ஏறின பம்பு இறங்க மாட்டேங்குது அப்படின்னா அது பொட்டிலையும் வண்டியிலையும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அது எங்க ப்ராப்ளம்னா வந்து டிப்பிங் ஹவுஸ் வந்து வண்டியில ஜாயின் பண்றோம்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் டைப் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. அந்த த்ரெட் டைப் வந்து முன்னெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. இப்போ வர த்ரெட் டைப் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒன்னு ஃபீமேல் பக்கம் இருக்கிற வால்வு வந்து டைட்டா இருக்குது, இல்லையா வண்டி சைடு மாட்டுறது மேல் வால்வு வந்து டைட்டா இருக்குது. ரெண்டுல ஏதோ ஒன்னு டைட்டா இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் ப்ராப்ளம் வரணும். அதனால வந்து இனிமே யாராச்சும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கழட்டி எஞ்சிட்டு ஒரிஜினல் குயிக் வால்வு இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஃபீமேல் மேல்னு 2 வரும். குயிக் வால்வு, பால் வால்வு, குயிக் கனெக்டர். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பொட்டி ஜாயின் பண்ணும் போது டெய்லர் மாட்டும் போது அந்த கனெக்டர் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதனால வந்து அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஜோடி வந்து 1000 ரூபாய் என்னமோ வருது. கழட்டி விடுறதும் மாட்டுறதும் ஈஸி. அதே மாதிரி இந்த அது வந்து நல்லா டைட் பண்ணலாம், தூக்காது, அப்புறம் தூக்குனா இறங்காது. இந்த பிரச்சனை எல்லாம் அதுல வரும் ப்ரோ. இந்த செட்டிங்ல போட்டீங்கன்னா இது வரவே வராது. இப்போ வர புது வண்டியில மேக்சிமம் இந்த குயிக் வால்வு செட்டிங் தான் வருது. அதனால மேக்சிமம் இது மாதிரி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அந்த மர டைப்லாம் இனிமே யூஸ் பண்ணாதீங்க, புதுசு வாங்கி போடாதீங்க. வாங்கி போட்டாலும் வேஸ்ட் தான். பழசு நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ வரதெல்லாம் ஒன்றும் சரியில்லை ப்ரோ. அதனாலதான் வந்து பொட்டி தூக்குற பொட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால அது மாதிரி வாங்காதீங்க, இது மாதிரி குயிக் கனெக்டர் வாங்கி போட்டுக்காங்க, அது நல்லா இருக்கும். பொட்டி பொறுத்தவரையில நீங்க செகண்ட் ஹேண்டுக்கு போகாதீங்க. பட்ஜெட் கம்மியா தான் இருக்குது ப்ரோ அப்படின்னாலும் கொஞ்சம் 1 மாதம் பொறுத்து இருந்தனாச்சும் நல்ல பொட்டியா எடுத்துக்காங்க. இப்ப இந்த பொட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா 1,80,000 போட்டது. கீழே வந்து 24 சேனல் குறுக்க போட்டிருக்குது, கீழே 6 போட்டிருக்குது, சைடு 4. டயர் வந்து ஒன்ஸ் ரீடேடு. ஒரு ஐட்டு லாரியிலிருந்து கட்டின ஒரிஜினல் டயர்ல ரீபெல்ட் போட்டிருக்கிறேன். டயர் 12,000 24,000. 1,60,000 பொட்டி போட்டேன். இந்த டயரோட சேர்த்து 1,84,000 வந்துச்சு. வெறும் கல்லோடு தான் மேக்சிமம் ஓடும். அதனால பொட்டி வந்து தொட்டி உழவாது. கட்டு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து 120 கிலோ கட்டு. அதனால வந்து பொட்டி புதுசு போட்டாலும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி போடுங்க, சொல்லாத போட்டுறாதீங்க. இந்த பொட்டியில பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜேசிபி தள்ளுனாலும் வளையாதக்கிற மாதிரி 6க்கு 2 சேனல், 6க்கு 4 சேனல் போட்டிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்தா பொட்டி புது பொட்டி போடுறேன், என்னென்ன போட்டு போடணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எம்டிஆர் இருக்கும் போது உங்களுக்கு அது எப்படி என்னென்ன பண்ணிருக்க அந்த பொட்டிக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. போலாம் போடா. ஆட்ட விடுறேன் உன்ன பேசி. அப்புறம் வீடு என்ன சொல்றதுன்னா அவ்வளவுதான் ப்ரோ. டெய்லர்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா நம்மகிட்ட கேளுங்க, நம்மளால முடிஞ்சது சொல்றேன். வேற என்ன டவுட்? அவ்வளவுதான் ப்ரோ. நேரம் பொட்டி கம்பி போயிருக்கும்.
ஏய் அந்தால தள்ளி போடா. போ. நீ கரெக்டா விட்டா கொட்டிருக்கலாம். நீ பஸ்டே போறதா தானே போக வேண்டியதானா? வண்டி தான் டரு டருன்னு கத்துது. ரேஸ் போன பாட்டை காணோம். இப்படி போய் இப்ப அப்படி வாங்கிட்டு வா. இதெல்லாம் பொட்டி கமுந்து போயிடும். வாங்கிட்டு அதுல ஏறி வந்துடுற மாதிரி வரலாம். ஏறாதா? அது இல்லைன்னா இருந்தா பாத்துக்கலாம். போ. இதுல பொட்டி கமுந்து போயிடும். கல் ஒண்ணு இங்க தள்ளி விட்டு போயிட்ட. ஆணியில போய் மாட்டிக்கிதான்னு தெரியல. ஆணியில போய் மாட்டிக்குமான்னு தெரியல. கரெக்டா மாட்டினோன்னு லட்சம் இருக்கு. நீ அங்க ரூபாய் சொல்றீங்க, அந்த லட்சம் மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் ஒன்றாவும் போன அடியில் வைக்கலாம். நல்லா எடுக்குதானு பார்க்கலாம். அப்ப அடுத்தவன் போகணும்னா உனக்கு அவ்வளவு எழுச்சி வச்சா போச்சா? ஓஹோ, இல்ல அவன் போன வாங்கிட்டு அடியில் வைக்கலாம். போதும் போ. லோ கியர் போடு. 3ஆவது கியர் போடு. போ. ரேஸ் ஆகி ஃபுல்லா. என்ன ரேஸ் ஆகி அங்கே கிடா போற. போதும் கட்டாம ரேஸ் ஆகிய போறான் பேரு. அங்க எங்க போறான் பேரு. அப்புறம் எப்படா வண்டி திரும்பும்? மறுபடியும் போனாலும் என்னோட பாருங்க, அவன் அதே தரையில போவான். இப்ப பாருங்க எங்க போறான்னு மட்டும் பாருங்க. வாட்டமா இங்கே கட் பண்றானா. வரலாமா? போதுண்ணா. அவ்வளவுதானா?
போலாம் போ. அது உங்களுக்கு தானே தெரியும், நீங்க தான் கணக்கு போட்டு சொல்லணும். ஒரே வரியா? மண்ணுக்குள்ள வர்றதில்ல, வரியில வராதா? அப்புறம் எது இந்த பொட்டிக்கு போய் சொல்றதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் கேட்டீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க ப்ரோ. நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து இதே ஐடி தான், மோகன் டிராக்டர்ஸ் லைஃப். அதுக்கு வாங்கினேன், என் கான்டாக்ட் நம்பர் தரேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். அப்புறம் வேற அவ்வளோதான் ப்ரோ. பொட்டி பற்றி இவ்வளோதான் டவுட் கேட்குறீங்க. அப்புறம் ஜேசிபி பற்றி கேட்குறீங்க ப்ரோ. ப்ரோ ஜேசிபிலாம் தனியாக நான் லோன் போட்டு எடுக்கிறதுனா தற்கொலைக்கு சமம். உண்மை அதுதான். ஜேசிபி வச்சுக்கிறீங்களோட வழியெல்லாம் தெரியும். மணிக்கு 4.25 லிட்டரு சாலிடாக எழுத்துறது பேக் பாக்கெட்டுக்கு. அதுக்கு என்ன ப்ரோ அன்றைக்கி 1000 ரூபா 1200 வாங்குறீங்க, என்ன ப்ரோன்னு கேட்குறீங்க. டிரைவர் சம்பளம் இருக்குது ப்ரோ, அதுக்கு மேலே ஆயில் சர்வீஸ் இருக்குது, கீத்து கட்டர் இருக்குது, சில்லற செலவு, ஏகப்பட்ட செலவு. அதனாச்சும் மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு வண்டி மாதிரி இருக்கும். ஓட வரல ஓட்டுன்னு விட்டோம்னா ஜேசிபிலாம் அப்புறம் ஒட்டுக்கா வச்சா 2 லட்சம் 3 லட்சம் செலவு, பெருஞ்செலவு தான் ப்ரோ வைக்கும். அதனால ஜேசிபி ஓட்டி இன்னைக்கு வந்து சம்பாரிச்சு போடலாங்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. உண்மைதான் ப்ரோ சொல்றேன், பொய் கிடையாது, உண்மையான நிலவரம் அதுதான். நீங்க ஜேசிபி எதை எடுத்தாலும் ஏகப்பட்ட ரேட்டு ப்ரோ. அதனால ஜேசிபி மைலேஜ் கேட்குறீங்க 4.25 to 4.5 கன்ஃபார்ம். இந்த 3.5 லிட்டர் 3.5 லிட்டர் குடிக்கிறதுலாம் சத்தியமா பொய். அது அப்படிதான் குடிக்குதுன்னு சொல்லி யாரும் நம்பி தயவு செய்து வண்டி எடுத்து போடாதீங்க. ஏன்னா சும்மா நேர்த்தி வச்சுட்டு இருந்து இந்த சரியா மீட்டருக்கு பக்கத்தில் ஒரு சப் மீட்டர் வச்சிருக்கிறேன் பாருங்க, அவங்களுக்கு வேணா வரும் ப்ரோ. 3 லிட்டர் என்ன 2 லிட்டர் கூட ஒரு மணிக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்மளது பொறுத்தவரையில் 4.25 to 4.5 லிட்டர் கன்ஃபார்மாக குடிக்குது. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுது. இன்னைக்கு வந்து ஆல்டிங் டிரைவர் குறைஞ்சது 1500 ரூபா வருது. உங்க ஊர்ல வந்து ஆல்டிங்க்கு வந்து ஒரு டிரைவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? ரெகுலர் சம்பளம் எவ்வளவு ஒரு நாளைக்கு ஜேசிபி ஆப்ரேட்டருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. இங்கெல்லாம் வந்து நீ 2 மணி நேரம் ஓட்டினாலும் சரி 3 மணி நேரம் ஓட்டினாலும் சரி 1500 ரூபா. அதனாலதான் நம்ம கோகுல் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கிறாரு. அவர் ஓட்டி பழகிட்டா வாங்க நாம பாத்துக்கலாங்கிறோம். எங்க ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை தானே வருது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்றது, கடிச்சா கோட்டை விட்டுறது. அதனால வந்து நீங்களே டிரைவரா இருந்து நீங்களே ஓனரா இருந்தீங்கன்னா எதை மாதம் 30,000 40,000 போட்டீங்கன்னா இதை டியூ கட்டுவீங்க. டிரைவர் வந்து எனக்கு ஓட்டி சம்பாரிச்சு கொடுக்கணும்னு இருந்தீங்கன்னா அவனுக்கு தான் சம்பாரிச்சு கொடுக்கணும். ஜேசிபியோட நிலவரம் அதுதான். அதனால ஜேசிபி எடுக்க நண்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எடுங்க. தப்பு எல்லாம் சொல்லல, நீங்களே ஓட்ட தெரிஞ்சா ராஜா. இல்ல எனக்கு ஒரு டிரைவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வரங்கிறாரு அப்படின்னு தயவு செய்து நம்பி எடுத்துடாதீங்க. இன்னைக்கெல்லாம் யார் நம்புறதுனே தெரியல. இல்லையா ஏதோ உங்க ஃப்ரெண்டு வண்டிக்கு போய் ஒரு 6 மாதம் 3 மாதம் ட்ரைனிங் ஆகிக்காங்க, ஒரு தக்கா புக்கான ஓட்டி பழகிக்காங்க, அப்புறமேட்டு வண்டி எடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, எப்படியோ அவனை கடனை கட்டிடலாம். ஆனா வந்து வண்டியே ஓட்ட தெரியாத நான் ஜேசிபி எடுத்து டிரைவர் போட்டு கடன் கட்டிக்கோங்கிறது சத்தியமா சாத்தியப்படாதது ஒண்ணு. எப்படா கோகுல? ஆமா தானே? இல்ல கோகுலம் மாதிரி ஆளுங்கள சேர்த்தலாமா? சொல்றா உண்மையா இல்லையா? இப்ப ஜேசிபி டீசல் அடிக்கிறது கூட வழி இல்லாத இருக்கிறோம். இப்ப 2 கோடி தான் பிளிம் ஆகுது, ஜேசிபி டீசல் அடிக்கணுங்கிற எவனாச்சும் காய்ச்சி கொடுத்தானா? எல்லாம் கலங்கட்டியாதான். இதெல்லாம் வாங்கி அதில் போட வேண்டியதான், அதில் வாங்கி இதெல்லாம் போட வேண்டியதான். இதே பொழப்பா போகுது. இப்ப டிராக்டர் என்ன நிக்குமோ தெரியல. 3 இன்ச்சு தான் டீசல் இருக்குது. 3 நேரம் தான் சொல்லி எடுத்துட்டு வந்தேன். இங்க 4-5 நேரம் ஓட்டியாச்சு. எந்நேரம் ட்ரை ஆக போகுதுன்னு தெரியல. அதனால எதை எடுத்தாலும் யோசிச்சு எடுங்க ப்ரோ. அவனுக்கு என்ன ஓட்டுறான், மணிக்கு 1000 ரூபா வாங்கலாம், 1200 ரூபா வாங்குறான்னு சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அது அவன் இடத்துல நின்று பார்த்தாதான் தெரியும் அவனுடைய வழி. அந்த 1 மணி நேரம் ஓட்டுறதுக்கு அவன் எவ்வளவு பணம் செலவு பண்ணி எடுத்துட்டு வந்தானு அவனை தான் கேட்கணும். கோகுல
உண்மைதானா இல்லையா? உனக்கு என்னடா டிரைவர் உடஞ்சி போச்சுன்னா உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவேன். செலவு பண்ணுறது நாங்கள் தானே, ஓனராக்கப்பட்டவனுக்கு தானே அந்த வழி தெரியும். டிரைவருக்கெல்லாம் யாருக்குமே அந்த வழி தெரியாதுல்ல. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ பிழை இருந்தாலோ சொல்லுங்க. ஜேசிபி பற்றி கேட்குறீங்க, அவ்வளோதான் ப்ரோ. ஜேசிபி பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குள்ள ப்ரோ, அவ்வளோதான். வேற என்ன அதில், அவ்வளோதான். எதுக்கு அது டீசல் தான் குடிக்குது. டிராக்டரோட வருமானத்தை அதெல்லாம் எடுத்து போட்டு ரொட்டேஷன் பண்ணிட்டு வரும் ப்ரோ. ஜேசிபியே ஓட்டி சம்பாதிக்கும்னா அது ஆவாத காரியம். எல்லா காசையும் எடுத்து போட்டாங்கன்னா ஜேசிபி கிடந்துடலாம். இன்னைக்கு நிற்கிற நிலவரம் அப்படிதான். இன்னைக்கெல்லாம் ஜேசிபி போட்டி ப்ரோ 1200 ஒரு பாட்டிக்கு சொல்லி வச்சிருந்தோம்னா 1000 ரூபாய்க்கு ஒரு பாட்டு ரெடி ஆகிறான் ப்ரோ போகிறதுக்கு. அதனால ஜேசிபியை பொறுத்தவரையில இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப அடிமட்ட ரேஞ்சு தான். பாரு இங்கதான் கொட்டணும். போலாம்போ போலாம்போ போலாம்போ. போதுண்ணா. போதும் தூக்க. அதே மாதிரி தயவுசெய்து எந்த நண்பர்களும் பொட்டியை வந்து 2 பம்பு தூக்கி இடிக்க விடாதீங்க. ஏன்னா டிராக்டரில் இருக்கிற மெயின் பம்பு வந்து அடி வாங்கிடும். மெயின் பம்புனா எதை சொல்கிறேன்னு தெரியுதுல்ல, இந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் 2 பம்பு சேர்ந்த மாதிரி வருது பாருங்க, அதை வண்டியில் தெரியுதா? அந்த பம்பு வந்து அடி வாங்கிடும். அதனால் பொட்டியை இடிக்க விடாதீங்க. ஓனர்லாம் இடிக்க விட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். டிரைவருங்களாம் இடிச்சு விடுவாங்க. ஒரு நட 2 நட இடிச்சு அதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அதே வழக்கமாக வச்சுட்டு இருந்தா கண்டி பம்பு சேதாரம். அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி தெரியும்னா, பொட்டி ரொம்ப ஸ்லோவாக தூக்கும். நீங்கள் ஃபுல் ரேஸ் வச்சீங்கன்னா தான் ஓரளவுக்கு தூக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்காங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நம்ம கிட்ட பேசணும்னா இன்ஸ்டாகிராமில் இதே ஐடிக்கு வாங்க, சேட் பண்ணுங்க, நம்பர் தரம் பேசலாம். மெயினாக வந்து டவுட் இருந்தால் கேளுங்க ப்ரோ. என்னால் முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொட்டியில் இவ்வளோதான் ப்ரோ. ஜேசிபியில் மணிக்கு 4-4:30 இதுக்கு மேலே குறையாது ப்ரோ. இதுதான் உண்மையான நிலவரம். ஆனால் சொல்கிறேங்க சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு மேலாம் கம்மியெல்லாம் ஓட்ட முடியாது ப்ரோ. ஒவ்வொரு ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க நான் 3.5 லிட்டர் தான் கொடுக்குறேன்னு. அதெல்லாம் சுத்தா போய் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க, லைவாக செக் பண்ணி பாருங்க. 4.25 to 4.5 இங்கெல்லாம் குறையவே குறையாது ப்ரோ. அடிச்சு சொல்கிறேன் ப்ரோ, இதுதான் உண்மை நிலவரம். ஓகே பாய். ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்சு சொல்கிறேன்.